இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் பேங்க் நிஃப்டில கை வைக்க மாட்டேன். நம்ம வழக்கம் போல ஸ்டாக்கே தான். ஸ்டாக் தான். ஓகே, மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி ட்ரேட் இல்ல, வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆயிட்டான். இவனும் வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆயிட்டான். ஓஎன்ஜிசி கரெக்டா இதுல போட்டிருக்கான். ஸோ அவனும் தேவையில்ல. ஜிஎஸ்டபிள்யூ டவுன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வெளியே தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா ஓஎன்ஜிசி கிடையாது. ஓஎன்ஜிசி நேத்தே அவனோட மூவ்மெண்ட் கொடுத்துட்டான். ஃபுல் மூவ்மெண்ட். பெல்லு எனக்கு தெரிஞ்சு மேல போத்துனா போலாம். இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா, சிங்கிள் பிரிண்ட் டச் பண்ணிட்டு அங்க இருந்து மேல போறதுனா போல. ஸோ பெல்லு வெயிட் பண்ணி பார்ப்போம். சாம்பல் பாரத் எலக்ட்ரானிக் ப்ரோ பிஇஎல் பார்க்கலாம். பிஇஎல் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹை வால்யூம் மோட் வந்து வெளியே பாயிண்ட் ஆஃப் வால்யூம் ப்ரொஃபைல்ல இங்க போட்டிருக்கான். அங்க இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் இது பிஇஎல் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இவன் வேல்யூ டார்கெட்லாம் செட் ஆகுது. வேற ஒன்று எடுத்துடலாம். ஆர்இசி உள்ளே போட்டிருக்கான். லூப்பின் அதே போலதான். லூப்பின் வேண்டாம். பிஎஃப்சி வந்து வேல்யூ ஏரியாக்குள்ள வந்துட்டான். ஸோ பிஎஃப்சி வேண்டாம். பவர் கிரிட் உள்ள வந்துட்டான். ஹிந்து பெட்ரோல் உள்ளே இருக்கு. பிபிசிஎல் உள்ள. ஸ்லைஸ் உடச்சிட்டு கீழே வர போல இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி ஸ்லைஸ் ஃபுல்லா வெளியே வந்துடுறான்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் தெரியல. பட் அதான் தேவை வந்து வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் ஆயிட்டான். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஓகே, வேல்யூ ஏரியால போட்டான். இண்டஸ்இண்ட் பேங்க் இவனும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து மொத்தமாவே 3 ஷேர் தான். ஒன்று வந்து பிஹெச்இஎல். பிஹெச்இஎல் எதுக்காகனா மேல இங்க ஓப்பன் ஆயிட்டான் இல்லையா, வந்து சிங்கிள் பிரிண்ட் டச் பண்ணிட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு மேல போகணும்னு பார்க்கணும். ஆனா அதுவும் கேண்டில் கிரீன் கலர் கேண்டலா இருக்கணும். டெல்டா கிரீனா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுருவோம். பிஹெச்இஎல், பிஇஎல், ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ஏடிஆர் பார்க்கணும். $19. பிஹெச்எல் அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் அதுக்கப்புறம் என்னது ப்ரோ? பிஹெச்இஎல், பிஇஎல், ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். அது இது ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆஜி. ஆமா ஆமா. ஓகே ஓகே. அப்போ பிஹெச்எல் பிஇஎல் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இல்ல பெல்லும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் கிடையாது. ஏன்னா டெல்டா ரொம்ப இதுவா போட்டான். பிஎல்லும் நெகட்டிவ் டெல்டா ஹிஞ்சா போட்டிருக்கான்.
ஸோ ஆக்சுவலா நீ ட்ரேடே ரெண்டுமே வரல ப்ரோ. ஓப்பன் ஆக்ஷன் வச்சு நீங்க ட்ரேடே கிடையாது நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஐபி பார்க்கலாம், அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் ரிவர்சல் செட்டப் தான் பார்க்கலாம். 10 மணிக்கு மேல வேணா ட்ரை பண்ணலாம் அந்த 10 மணிக்கு இல்ல, அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் செட்டப் ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம இதுக்கு சொல்றேன். ட்ரெண்ட் ரிவர்சல்னாலும் பாலிசி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் இருக்குல்ல. இல்ல அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏன்னா டேட்டா காம்ப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணதை நம்ம செக் பண்ணணும். ஆக்சுவலா லூப்பின் அந்த மாதிரி தான் இருக்கு. கரண்ட் கேண்டில் கிரீனா முடிஞ்சாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, லூப்பின்ல 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலையோ இல்லை வால்யூம் ப்ரொஃபைலையோ இருக்காதுன்றதை செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டுக்காகவோ இல்லை ஸ்டாப் லாஸ்க்காகவோ நம்ம அந்த லெவலில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது இது வந்து ஆல் டைம் ஹைன்றதால நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. பாட்டமில் மட்டும் ப்ரீவியஸ் டேயோட பிஓஸ் இருந்துச்சு, அதை மட்டும் செக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ 5 மினிட்ஸ் முடியும் மாற்றி வச்சுட்டேன். சரிங்களா? லூப்பின் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வந்து வந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணுவோம். கேண்டில் கிரீன் டெல்டாவோ கரண்ட் கேண்டில் கிரீன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் விட்டுறலாம். இது லூபினா ப்ரோ? ஆமா ஆமா. ஓகே ஓகே. நான் பிஎல் ஓபன் பண்ணிருக்கேன், பவர் கிரிட் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ இது ஓபன் பண்ணிக்கோ, லூபினா ஓபன் பண்ணிக்கோ ப்ரோ. ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. ட்ரெண்ட் ரிவர்சல் செட்டப் இது. ஓகே ஓகே. இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு பை சைடு போக போறேன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபாலோ அப் கேண்டில் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணனும் நமக்கு அதுக்கு. ஓகே ஓகே. இன்னொரு 50 செகண்ட். ஏன்னா டெல்டா ரெட்ல தான் இருக்கா இன்னும். எல்லாமே வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் தானே ப்ரோ? 5 மினிட்ஸ். இது ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ். அதாவது லூபின் அது வந்து 5 மினிட்ஸ். நிஃப்டி போடுறான் பாருங்க இந்த கேண்டில். பை என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, ட்ரெண்ட் கொடுத்திருக்கான் பாருங்க. இப்போ டெல்டாவும் கரண்ட் கேண்டில் கிரீனா இருந்துச்சுன்னா இந்த ஹையை உடைக்கும் போது ட்ரேடு போலாம். ஆனா இன்னைக்கு ஆர்பிஐயோட பாலிசி இருக்கு, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பாலிசி இருக்கிறப்ப ட்ரேட் பண்ணா என்ன நடக்கும்ன்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓ ஜி, நீங்க வேல்யூ வேற ஐஎல்ஓ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல மார்க் பண்ணலையா ஜி? இன்னைக்கு அதுல வந்து செட்டப்பே எதுவுமே கிடைக்கல ப்ரோ. அதான் காலையில நம்ம பார்த்தோம்ல. ஆமா ஆமா. ஒண்ணு கூட நமக்கு ட்ரேடிங்கே கிடைக்கல. எல்லாமே வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓபன் ஆன மாதிரி பேலன்ஸா தான் ஓபன் ஆயிருக்குது. ஆமா, எல்லாமே பேலன்ஸா தான் இருந்துச்சு. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓபன் ஆக்சுவலா ட்ரேட் கிடையாது. வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான செட்டப் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகே ஓகே. அதான் இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நிஃப்டி கேண்டில் கிரீனா இருக்கு. டெல்டா கிரீனா போட்டானாக்கா பை சைடு போலாம் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது. செகண்ட் கேண்டில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல் தான் போட்டுருக்கானே ஜி. அதுதான் சொல்றேன். ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு இங்க போட்டான். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அது
ஓகே. அதான் அதாவது கிரீனா போடுறானே. முடியல இன்னும் மார்க்கெட் முடியல. ஓகே. சாரி இந்த கரண்ட் கேண்டல் இன்னும் முடியல. புரியல. ஓகே, புரியுது. ஏன்னா இப்ப ரன்னிங்ல இருக்கும்போது நெகட்டிவ்ல தானே இருக்கிறான் அவன். இன்வெர்ஸ் ஹேமர் மாதிரி தானே இருக்கு. மேலதான் போகும்னு நினைக்கிறேன் ஜி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல மேல போகும்ன்றது நம்மளோட இது கெஸ். கிடையாது. ஓகே. நம்ம ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா தைரியமா போலாம். ஓகே பையர்ஸ் பேக்ஸ்ல வந்திருக்காங்கன்னு போலாம். நான் ஏன் ஃபாலோ அப் கேண்டில் பார்க்க சொல்றேன்னா, ஒரு லிமிட் பையர்ஸ் வராங்கன்னா அந்த லிமிட் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் விழாம தான் பாத்துப்பாங்க. எவ்வளவு செல்லோட வந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஆனா திருப்பி இங்க இருந்து மேல கொண்டு போனோம்னா அக்ரெசிவ் பையர்ஸ் தான் வரணும். ஓகே. சோ அந்த அக்ரெசிவ் பையர்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிங்கன்னா அந்த டெல்டா வெஸ்ட் தான். டெல்டான்றது உங்களுக்கு பை வால்யூம் மைனஸ் செல் வால்யூம் கரெக்டா? ஓகே. சோ அப்ப பை வால்யூம் பெருசா இருந்தா தான் உங்களுக்கு வந்து இங்க கிரீன்ல வரும் டெல்டா. ஓகே. சோ டெல்டாவும் கிரீன்ல இருந்து கேண்டலும் கிரீனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றோம். ஓகே. சரி இப்ப பாருங்க இந்த மாதிரி கேண்டில் இங்க போட்டானா ஆனா ஃபாலோ பாத்தீங்களா உங்களுக்கு என்ன பண்றான்? டெல்டா நெகட்டிவ்ல இருக்கிறான். நெகட்டிவ்ல தான் போறோம் ப்ரோ. சோ நம்ம அப்ப இந்த ட்ரேட் நம்ம வந்து எடுத்தோம்னாக்கா மாற்றத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. திருப்பி மார்க்கெட்டிங் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. சோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ம். இதே நம்ம நார்மலா தான் என்ன பண்ணுவோம் இது வந்து ஒரு ஹேமர் மாதிரி போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு இது பண்ணிக்கலாம் சார். இந்த கேண்டில் நம்ம ஓகே. இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது இல்ல 34K போட்டாலும் ஒரு 7 செகண்ட் தான் இருக்கு. சோ கண்டிப்பா இது நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதாவது மொத்தமா 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், மூணாவது என்ட்ரி. ஓகே ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் 2 கரெக்டா இருந்தா நம்ம தேர்டுக்கு போக முடியும். இங்க பாருங்க ஓஎன்ஜிசியுமே அதான் பண்ணிருக்கான். எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டான். ஆனா ஃபாலோ அப் கேண்டில் வந்து ரெட்டா போட்டான். இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணீங்களா லாஸ்ட் மந்த் இதெல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல்? ஆமாமா. இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாம் ஓரளவு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுங்க எல்லாமே. சூப்பர். நான் பாசிட்டிவா இருந்ததுனால தான் நான் டீச்சே பண்றேன். இல்ல இதை பத்தி சொல்லியே தந்திருக்க மாட்டேன் நானு. ஓகே ப்ரோ. இல்ல மெஜாரிட்டியா நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றதா? ஒர்க் ஆகுது ப்ரோ இது. 150 ஷேர் வாங்கினாலுமே இன்ட்ராடேக்கு 20,000 ரூபாய் தான் தேவைப்படுதுங்களா? 300 ஷேர். அருண்குமார் யாரு ப்ரோ? நம்ம அருண் ப்ரோ. ஆமா 40,000. திடீர்னு நேம் அருண்குமார் மாத்திட்டாரு. சைலண்டாவும் இருக்காரா? இங்க ஒரு வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கிறதுனால இங்க ஒரு லைனை டிராப் பண்ணி வச்சுப்போம் டார்கெட்டை புக் பண்றதுக்கு. கேண்டல் மட்டும் ரெட்ல போட்டா போதும். ஓகே ப்ரோ, நமக்கு வந்து இங்க கன்ஃபர்மேஷனே ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்ட் தான். சாம்பிள் நம்ம ட்ரேட் போலாம். செல் என்ட்ரி. ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. நான் வந்து இங்க செல் என்ட்ரி இருங்க. இங்க சாம்பிள் வந்து லோ பிரேக் பண்ணிச்சான்னு பாத்துக்கலாம். எஸ், சாம்பிள் வந்து இங்க லோ பிரேக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரி போய்ப்போம். ஒரு 300 குவான்டிட்டி.
ப்ரோ எனக்கு வந்து எரர் வருது. அது ஏன் அப்படி வருது? ஏதோ ஏன் செக்யூரிட்டி இஸ் நாட் ட்ரேடபிள்னு வருது. நான் ப்ரோ புரியல. அது ஒரு செக்யூரிட்டி வாட்டி என்ன பண்ணுங்க, லாக் அவுட் பண்ணிட்டு ஓ லாக் அவுட் கொடுத்து திருப்பி லாகின் பண்ணுங்க, சரியாயிடும். இப்பதான் லாகினே பண்ணேன். நிஃப்டி செட்டப் ரிவர்சல் செட்டப் போட்டுட்டு இருக்கேன். ஆனா ரெட்ல இருக்கு கேண்டில். சாம்பர் ஃபர்டிலைசர் கொடுத்துட்டான், லோ பிரேக் பண்ணிட்டான். நான் லோ பிரேக் பண்ணிட்டேன் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் இப்பயே 1 பாயிண்ட் போயிடுச்சு நினைக்கிறேன். 2 ரூபா சாம்பர் என்ட்ரி போடலாமா? இல்ல நீங்க ஜஸ்ட் வாட்ச், உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியாதுல்ல உங்களுக்கு. சரி ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து நான் எப்படி பண்றேன்றது பாருங்க, இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பர்சனலா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து நமக்கு தெரியும். ஏன்னா முடிஞ்சு போன மார்க்கெட் நம்ம ஈஸியா சொல்லிடலாம், நீங்க வந்திருக்கு இவ்வளவு தூரம் போதும். பட் லைவ் மார்க்கெட்ல உட்காந்து பண்றது கஷ்டம் இல்லையா? இப்ப ஆக்சுவலா பாருங்க, நான் இதுல வந்து என்ட்ரி போறதுக்காட்டியுமே பிரைஸ் நல்லா டிராப் ஆயிட்டு கீழே வந்துருச்சு. எனக்கு இன்னும் லாஸ்ட்ல தான் இருக்கு இதுல பொறுத்தவரைக்கும், கேஷ் பொறுத்த வரைக்கும். நான் வந்து 5010 வரைக்கும் ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான் இங்க. அப்பனா நான் இங்க இருந்து ஒரு 3 பாயிண்ட் ஆக்சுவலா இப்ப ப்ராஃபிட்ல வரும் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லையா, 60 ரூபா மைனஸ்ல தான் இருக்கு இன்னும். 195. இன்னும் ரூபா லாபத்துக்கு வந்தாச்சு. ப்ரோ இப்ப திரும்ப பை என்ட்ரிக்கான ஒரு ட்ரெண்ட் கொடுத்துச்சுன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ஆமா ஆமா, பை என்ட்ரி நான் ட்ரெண்ட் கொடுத்துனா க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி பை போறதுனா போவேன், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். நான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணிடுவேன், பை என்ட்ரி ட்ரேட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். இந்த மாதிரி ஆனா ஆடி ஒரு ட்ரேட் போயினா ஃபர்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் திருப்பி பை போவேன். ஓகே ப்ரோ. ஏன்னா நேற்று அப்படிதான் நடந்துச்சு மார்க்கெட்ல, தெரியுங்களா? பேங்க் நிஃப்டி பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்க, ஆனா நான் வாட்ச் பண்ணல ப்ரோ. நானே வந்து என்னோட ஒர்க் பார்க்க போயிட்டு நான் வந்து பார்த்தாக்கா பேங்க் நிஃப்டி வந்து 2 பக்கமும் கொடுத்துருந்தான். ஆக்சுவலா இது பத்தி நமக்கு வந்து ஸ்கேல்பிங் மாதிரி தான் ஒர்க் ஆகும், சரிங்களா? நம்ம பெருசால நம்ம வந்து டார்கெட்லாம் எதிர்பார்க்க முடியாது நமக்கு. ஓகே ஓகே. திரும்பவும் டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா நம்ம கேண்டில் வந்து கிரீன்ல மாறி இருக்கணும், கிரீன்ல மாறல. 0 போட்டிருந்தா கிரீன்ல மாறணும் இல்லீங்களா? ஆமா ஆமா. அதே போல இந்த ட்ரெண்ட் வர்சல் மெத்தட் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருந்துச்சுன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் மொமெண்டம் இல்லைன்னா பண்ணலாம், நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், இல்ல பார்ஷியலா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நம்ம இன்ட்ராடே தான் பண்றோம் இல்லையா, அதனால பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஒரு 200 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணி வைப்போமா, சின்னதா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடுவோம். ஆனா இதுக்கு சப்போர்ட்லாம் தேடிலாம் வெயிட் பண்ண வேணாம்ல ப்ரோ. நம்ம பார்ஷியலா கொஞ்சம் கொஞ்சம் புக் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஆமா. 510ல வந்து ஒரு 50 குவாண்டிட்டி போட்டு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50 குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா 510
509.5ல ஒரு 50 குவான்டிட்டி, ஒரு 100 குவான்டிட்டி வந்து 508.5. $507.5. முன்னாடியே க்ளோஸ் ஆர்டர் போட்டு வச்சிருவோம்னா சொல்றது. கரெக்ட் தான். இல்ல நம்ம சடன் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நம்மளால அதனால ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆமா ஆமா. இன்னும் ஒரு 5 பைசா வந்தா ஒண்ணு க்ளோஸ் ஆகும். நம்ம அதுக்குள்ள போய் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம் என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பைக்கு வந்து இன்னும் எதுவும் இண்டிகேஷன் தரல. ஸ்டாக்ல பண்ணும் போது பிஃபோர் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஹை லோ எல்லாம் வந்து மார்க் பண்ண தேவையில்லையா ஜி? ஸ்டாக்ல பண்ணும்போது எந்த மாதிரி இது சொல்றீங்க? எந்த மாதிரி செட்டப் சொல்றீங்க? இப்போ நம்ம இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பிஃபோர் டேவோட வேல்யூ ஹை லோ, அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பேலன்ஸா இம்பேலன்ஸான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. அது வந்து ஓப்பன் ஆக்ஷனுக்கு பாக்குறோம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ட்ரெண்ட் ரெசப்ட். இது வந்து மார்க்கெட் நமக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்னு நமக்கு கவலை கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், 30 minutes டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ப்ரீவியஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க இருக்குன்றத நீங்க வாட்ச் பண்ணலாம். இப்ப நான் அதான் வாட்ச் பண்ணி மார்க் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைலோட பிஓசி. ஓகே ஓகே ஓகே. சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த வால்யூம் ப்ரொஃபைல் பிஓசியோட டாப் லைனை மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஃபியூச்சர்ஸ்ல. ஒருவேளை இதை டச் பண்ணிச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா நம்ம டார்கெட் நமக்கு வந்து இங்க மேபி என்ன பண்ணலாம், இங்க வால்யூம் பெருசா இருக்கிறதுனால இங்க வந்துட்டு ஒரு சின்ன பவுன்ஸ் வரலாம். ஓகே 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 ப்ரோ. நம்ம அதுக்குள்ள நம்ம வெயிட் பண்ண தேவைன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், இங்க வந்து ஒரு லைனை மார்க் பண்ணி வச்சிருக்கேன் நான் டார்கெட்டுக்காண்டி. ஆக்சுவலா ஒரு 25 குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் ஆயிட்டு நினைக்கிறேன். 510 வந்துச்சுங்க. இங்க ஒரு குவான்டிட்டி புக் ஆயிட்டு இருக்கும். ஆமா, ஒண்ணு புக் ஆயிட்டு இன்னும் ஒரு 250 மட்டும் தான் ஓப்பனிங்ல இருக்கு. ப்ரோ இப்ப இதுல இன்டெக்ஸ்ல பண்றல ப்ரோ, ஆமா 20 rupees பைக் 20 rupees, இது அதே மாதிரி அந்த மாதிரி ஆகாது தானே? 20 rupees ஆகாது தானே? ஆகும். அதாவது ஒவ்வொரு ஆர்டருக்குமே தனித்தனியாலாம் ஆகாது. இப்போ நீங்க தனித்தனியா செல் என்ட்ரி போடுறீங்க இல்லைங்களா? ஆமா. இப்போ இதுக்கு செல் என்ட்ரிக்கு எப்படி புரோக்கர் சார்ஜ் பிடிப்பாங்க ப்ரோ? உங்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 40 rupees தான் மேக்ஸிமம். இப்ப நம்ம தனித்தனியா செல் பண்றோம்ல ப்ரோ, அதனால கேக்குறேன். இல்ல உங்களுக்கு அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம இன்ட்ராடே பொறுத்தவரை அது ஃபுல்லா தான் கணக்கு எடுத்துக்கும். அப்ஸ்டாக்ஸ் brokerage இல்ல ஒருவேளை இந்த 3% எதுக்கு மினிமமா இருக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறேன். இல்ல ஆக்சுவலா நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்ஸ்டாக். அப்ஸ்டாக்ல நான் அதுவும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஒட்டுமொத்தமா தான் நமக்கு சார்ஜஸ் வரும். இருங்க நான் வரேன் காட்டுறேன். நான் ஆக்சுவலா 100 குவான்டிட்டி புக் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 508 ரூபாய் நம்ம வந்து பை பிரைஸ் போட்டு செல் பிரைஸ் வந்து நமக்கு 511 ரூபான்னு போட்டு பார்ப்போம். நமக்கு வந்து பாருங்க என்ன பண்ணாலுமே அது 40 rupees நமக்கு ஃபுல்லா brokerage, 40 rupees தான் brokerage வரும் மேக்ஸிமம். மற்ற சார்ஜ் வந்து ஒரு 67 ரூபாய் வரும். மொத்தமா 102 ரூபாய் 103 ரூபாய் டாக்ஸ் வருது நமக்கு. ஸோ மல்டிபிள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அந்த ஒரே ஸ்டாக்ல டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ்ல. மேக்ஸிமம் 40 ரூபா தான். ஒரே ஸ்டாக்ன்றதால மொத்தமா 40 ரூபா தான் வரும். இதே நீங்க ஆப்ஷன் பண்ணீங்கன்னா லாட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். தனித்தனியா பண்ற போதும் ஒன்னா பண்ணும்போது டிஃப்ரெண்டா மாறும். வரான் இந்த லைன் என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த கொடுத்து மாத்தி மாடிஃபை பண்ணிப்போம்.
ஆனா இங்க பாருங்களேன், கேஷ்ல வந்து போட்டிருக்கான் பாருங்களேன், பை போற மாதிரி. அப்ப நம்ம இந்த கேண்டல் பார்த்துட்டு மொத்த பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடலாம். ப்ரோ இதுக்கு எப்பவுமே நம்ம ஃபியூச்சர் தானே ஃபாலோ பண்ணுவோம், ஃபியூச்சர் மட்டுமே ஃபாலோ பண்ணலாம்ல, ஏன் ரெண்டுமே ஃபாலோ பண்றீங்க? இது க்ளோசிங்க்கு சொல்றீங்களா? ட்ரேட் எடுக்கிறதுக்கு வேணா ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும்ல, ஏன்னா எப்படி வேணா போலாம். அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. பட் நம்ம என்ட்ரி வந்து நம்ம ஃபியூச்சர் வச்சு தான் எடுக்கிறோம், க்ளோசிங் அதே மாதிரி ஃபியூச்சர் பார்த்தே எடுக்கலாமே அப்படி சொல்றேன். பண்ணலாம், பட் ஆனா நான் இதுக்குள்ள நான் பண்ணதான் அது மாதிரி பண்ணல. நான் இது மாதிரி சப்போஸ் கேஷ்ல வந்து இந்த மாதிரி செல் என்ட்ரி அகைன்ஸ்டா போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த இடத்துல புக் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன் நானு. அது மொத்தம் இப்ப ரெண்டு சார்ட்டுமே பார்க்கணும், கேஷ் சார்ட்டும் பார்க்கணும். க்ளோசிங்க்கு நீங்க பாத்துக்கலாம், பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு. ஏன்னா நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட்ன்றதை நம்ம புக் பண்ணிடணும், எப்படியாச்சும் ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அதுக்காண்டி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. பையிங் வந்துட்டானே, நல்லா ஸ்ட்ராங்கா பையிங் வரானே. டெல்டா நோவ் நெகட்டிவ் தான் இருக்கிறான். அந்த ஒரு 30 செகண்டுக்கு, இந்த 30 செகண்ட் முடிஞ்சிட்டு வேற என்ன ஸ்டாக் கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். ப்ரோ டெலிகிராம் சேனல்ல நிறைய பேர் ஃப்ரீ கால்ஸ் தராங்க, ஆனா ஒர்க் ஆகுது ப்ரோ நல்லாவே. எப்படி தான் அது தராங்கன்னே தெரியல. ஆனா 9:20 பிஃபோராவே கொடுக்குறாங்க கால்ஸ்லாம், ஆனா நல்லாவே ஒர்க் ஆகுது ப்ரோ. நீங்க என்ட்ரி எடுத்தீங்களா ப்ரோ? நாங்க ப்ரோ என்ட்ரி எடுத்தீங்களா? இல்ல ட்ரேட்லாம் போல நானு, அதனால வாட்ச் பண்ணி பார்த்தாரு. ட்ரேடு போலனா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ட்ரேடு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபியர் வந்து நீங்க லாஸ் ஆவீங்க. இல்ல மெனி டைம் நானும் வாட்ச் பண்ணிருக்கேன், அவங்க கொடுக்குற கால்ஸ் மேக்ஸிமம். அதுதான் ப்ரோ, நீங்க பார்க்கும் போதெல்லாம் ப்ராஃபிட்ல காமிக்கும், ஆனா நீங்க என்ட்ரி எடுக்கும் போது லாஸ்ட்ல போகும். அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா போகும். ஏன்னா அவங்க எடுக்கும், நம்ம பாக்குறது எல்லாமே நல்லதா தான் தெரியும். ஆனா என்ட்ரி எடுத்தவன நம்ம எங்கெங்க போய் என்னென்ன தேடுவோம், நிஃப்டி டவுன் ஆகுதா, பேங்க் டவுன் ஆகுதா, ஸ்டாக் டவுன் ஆகுதா, அப்படி ஓடுவோம். ஆனா போக்கஸ் அங்க இருக்காது. ஆனா ஒருத்தன் ட்ரேட் எடுக்க சொல்றான், அங்க போய் எடுத்துட்டு எடுக்காம பார்ப்போம். ஆனா அதை மட்டும் தான் பார்ப்போம், அது ஏறினே இருக்கும். நல்லா இருக்கு இது அப்படின்னு தோணும். ஆனா அது எப்படி சொல்றதுன்னா கண்மூடித்தனமா அடிக்கிறது, அவ்வளவுதான். அவன் அது லாஸ்ட்டுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவான், ஆனா உங்களுக்கு தெரியாது அது லாஸ்ட்ல போகுதுன்னு. நீங்க சின்ன சின்ன ப்ராஃபிட்டை ஒரே டைம் இழந்துருவீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கான்ஃபிடன்ட் கொடுத்துருவான், கொடுத்தவொடனே லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, நீங்க காலி ஆயிடுவீங்க. புரியுது. நம்ம அவங்க கால்ஸ்லாம் இது வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்தது கிடையாது, நான் சொல்றேன். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம கத்துக்கணும். அடுத்தவனை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மள அவன் இழுத்துக்கிட்டே போவான், ஒரு இடத்துல தள்ளி விட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம அவனை குறை சொல்லி பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு என்ட்ரி எடுக்கும் போது இது ப்ராஃபிட்ல வந்ததுன்னா என்ன பண்ணணும், இது லாஸ்ட்ல போச்சுன்னா எப்படி மினிமம் லாஸ்ட்ல கட் பண்ண அவனுக்கு தெரியும். ஆனா அதை லைவ்ல சொல்ல முடியாது. அவன் என்ட்ரி மட்டும் தான் சொல்லுவான், எக்ஸிட் சொல்லிடுவான். ஆனா ஒரு பாதியிலேயே அவனுக்கு தெரிஞ்சிடும் இது லாஸ்ட்ல போகுதுன்னு, கட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம கட் பண்ண மாட்டோம், நம்ம அந்த இடத்துல இன்னும் வெயிட் பண்ணுவோம்.
இப்ப நான் அதிகமும் சாம்பிள் நம்மளுக்கு ஃபுல்லாவே மிடில் க்ளோஸ் கிளாஸ்ல கொடுக்கும். பண்ணிட்டேன். என்னங்க ப்ரோ? சாம்பிள் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. எவ்வளவு ப்ராஃபிட்? 220 230 சம்திங் வந்துச்சு. ஓகே போதும் ப்ரோ. நமக்கு தேவை அதுல ₹100 சார்ஜஸ்லயே போயிடும். ₹100 சார்ஜஸ்லயே போயிடும். ஆனா நம்ம இந்த மாசம் நெட் லாஸ்ல இருந்தோம்ல, நேத்து வரைக்கும் ₹300 லாஸ்ட்ல பார்த்தோம். அது இப்ப கவர் ஆச்சு. அன்னைக்கு 2 லாட் நிஃப்டி போகாம வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு தெரியுதுல ஆப்போசிட் மார்க்கெட், நான் அப்ப க்ளோஸ் பண்ணலாம் ப்ரோ. நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க அன்னைக்கு. இல்லையே, நான் க்ளோஸ் பண்ணனே. வெயிட் பண்ணல நான் அன்னைக்கு. நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணீங்க? நெகட்டிவ் டெல்டா போடும்போதே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓ, போட்டுட்டு அந்த லோ பிரேக் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன ப்ரோ? 2000 தான் லாஸ்ட் சொன்னீங்க. அது லென்த் பெரிய லென்த் இல்ல, அது 130 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டல் லென்த். அது ஆக்சுவலா ஒரு லாட் தான் போயிடும், ரெண்டா போனேன் நானு. அதுவும் என் தப்பு தான். அதே மாதிரி கரெக்டா நான் எங்கன்னு சொல்றேன் பாருங்க. அது வந்து ஆக்சுவலா டெல்டா வந்து நமக்கு நெகட்டிவா போறவங்க நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த லோ பிரேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ட்ரேடே போனேன் நானு. இந்த நாள் தான் நினைக்கிறேன். இது இல்ல. ஆனா பெரிய கேண்டிலா போடுறான் பாருங்க. இங்கயா அதாவது என்ட்ரி கொடுத்துச்சு தான் ப்ரோ போடுறான் பாருங்க. இதான் நினைக்கிறேன். இல்ல டெல்டா, சாரி பேங்க் நிஃப்டி பாத்துட்டு இருக்கோம். சாரி நிஃப்டி தானே பண்ணீங்க. இதோ இருக்கான் பாரு, இந்த கேண்டில் இருக்கான் இல்லையா, இந்த கேண்டில் லோ நாங்க மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி அதை பிரேக் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இங்க பிரேக் பண்ணா இல்லையா, இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. நமக்கு ஆனா ஸ்டாப் லாஸ் இங்க தான் இப்போ ஓபன் டிரைவ் பொறுத்த வரைக்கும். ஆமா ஆமா ஆமா. சோ எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் டெல்டா 124 த்ரெஷோல்ட்ல தாண்டிட்டான் இல்லையா, சோ தாண்டதுனால நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, நான் பை பண்ண இல்லையா, பை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இடத்துல போறப்பதான் பையே பண்ண. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைஸ் கொடுத்து நான் வாங்கிட்டேன். இங்க நியர்பை வாங்காம நல்லா மேல, ஏன்னா மார்க்கெட் ஆர்டர்ல போட்டேன் இல்லையா, அதனால டக்குன்னு பிரீமியம் ஏறும்போது வாங்கிடுச்சு. நான் இந்த ரீசனுக்காக தான் நான் இப்ப இந்த மாசம் ஃபுல்லா நானே பிராக்டிஸ் பண்றேன். இப்போ லைவ் ட்ரேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, 4 மாசத்துக்கு மேல ஆகுது. நானு சரி, அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பழைய மாதிரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ள கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி. கேபிட்டல் எவ்வளவு ப்ரோ கொண்டு வரீங்க? 50,000 ப்ரோ. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைக்காது. செல் என்ட்ரி கொடுத்துருக்கான் பாருங்க, BHEL பக்காவா மாட்டிச்சு. இது டைம் முடிஞ்சிச்சு இல்லையா, முடிஞ்சிருச்சு. திரும்ப இந்த கேண்டில் உடைக்கணும். என்ட்ரிக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓகேல வந்துட்டானே. சரி, இப்ப BHEL செல்லு போடலாம். ஒரு 300 குவான்டிட்டி செல்லு போடலாம். ஆக்சுவலா ஜாஸ்தியாவே போலாம் நினைக்கிறேன். 300 குவான்டிட்டி கம்மி தான் நினைக்கிறேன் BHEL பொறுத்த வரைக்கும். எவ்வளவு ப்ரோ பிரைஸ் அதற்கு? இருங்க, அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலா 1 லேக்னாக்கா இன்ட்ராடேக்கு வந்து நம்ம மார்ஜின் கிடைக்கும் இல்லையா, ஒரு 50,000 குள்ள வர மாதிரி பாப்பேன் நானு. ரிவர்ஸ் ஆயிட்டான் ப்ரோ, அவன் மேல போயிட்டான். சோ பாப்பேன், ஒரே நிமிஷம். இது மட்டும் முடிச்சிட்டோம். 300 குவான்டிட்டி இன்ட்ராடேனா 30,000 ரூபாய் தேவைப்படுது. ஓகே, அப்போ ஓகே பண்ணலாம். வெயிட் பண்ணலாம், இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணலாம். என்ட்ரி வந்துருச்சு எனக்கு. இங்க வெயிட் பண்ணலாம், இல்ல வேற எங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஹியூஜ் குவான்டிட்டி வருதுன்னா இங்க வந்திருக்கு, இங்க வெயிட் பண்ணலாம். இது ரொம்ப தூரமா 4 பாயிண்ட் வருது. பட் ஆனா அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணா குவாண்டிட்டி நிறைய இருக்கும்போது லாஸ் நிறைய காட்டும். லாஸ் நிறைய வந்துரும். அதனால நமக்கு என்ட்ரி கிடைச்சதே க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர்.
ப்ரோ இப்போ இந்த என்ட்ரி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட் கேண்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல் வந்திருக்குது, அதை வச்சு சொல்றீங்களா ப்ரோ? ஆமா, இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் செட்டப்பா. ஃபாலோ அப்புங்கனால கிரீன்ல ரெட்டா போட்டு முடிச்சிட்டாங்க, டெல்டாவும் ரெட்டா இருக்கா. ஓகே. சோ இந்த கேண்டில் லோ இங்க பிரேக் பண்ண உடனே ட்ரேடு லோ பிரேக் பண்ணி தான் ஓப்பனே ஆச்சுங்க. தெரியுதுங்களா? ஆமா 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 ப்ரோ தெரியுது. வேற ஏதாவது ஸ்டாக் அப்படியே பார்த்துட்டே வரலாம். REC லிமிடெட் வைஜிக்கான இண்டிகேஷன் ஆனா ஒண்ணுல வரல. செல்லு வந்து 299.2. இன்னும் 299 நான் பை என்ட்ரி போட்டாலுமே 20 ரூபாய் லாஸ்ட்ல தான் இருப்பேன். 298.5. 298.5 வந்தாதான் ஒரு 300 ரூபாய் ப்ராஃபிட்ல நிற்கும், சார்ஜஸ் எல்லாம் போக. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ஜி கிரவிட்டா பாருங்களேன். இது வெறும் கேஷ் மட்டும் தானே இது? ஆமா. ஓகே. இதுல என்ன ப்ரோ சொல்ல வரீங்க?
பைக்கு சொல்றீங்களா? ஆமா. பீக்ல இருக்கு. இல்ல இங்க பை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவுட் நம் 2 வருஷம் செட்டப்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க ட்ரேட் கிடைச்சிருக்கு பை சைடுக்கு. ஓகே. நீங்க வந்து இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்க சொல்றீங்களா? ஆமாங்க. ஆமா. ஏன்னா 1600 இதுலேருந்து ஏறுது. ஆக்சுவலா இது நல்ல ஒரு பையிங்ல தான் இருக்கு. இன்னும் செல்லிங் எதுவுமே இண்டிகேஷன் பண்ணல. ஒரே நிமிஷம் ப்ரோ. நம்ம எடுத்த ட்ரேட் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துகிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 குவான்டிட்டி 298.75 ஒரு 100 குவான்டிட்டி புக் பண்ணிருக்கோம் ப்ராஃபிட். நமக்கு brokerage போக ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னா ஓகே. ப்ரோ கேஷ் ஏன்னா ரொம்ப அமௌண்ட் வருது இல்ல ப்ரோ? brokerage உள்ள brokerage ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. 100 rupeesனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 80 ரூபா இப்போ இந்த இந்த இதுக்கு வந்து 80 ரூபா சார்ஜஸ் வருது. ம். 30,000 நம்ம ரூபாய் இது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு லாட் பண்றோம் இல்லையா, அதுல விட கொஞ்சம் கேஷ்ன்றதுல அதிகமா வருதுன்ற. நீங்க வந்து பிரீமியம்ல பாக்குறீங்க. டைம் டிகேன்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கு அது அது இல்லனாக்கா நமக்கு டைரக்டா போயிடலாம். ம். பட் இதுல ரிஸ்க் இருக்குல்ல, அதனால தான் நான் 300 குவான்டின்றது 30,000 ரூபாய் தான் இது. ம். நம்ம குயிக்கா க்ளோஸ் பண்ணிடுறோம்ல, அதனாலதான் அந்த மாதிரி நமக்கு தெரியுது. இதே நான் வந்து இங்க 297 போட்டா நமக்கு ப்ராஃபிட் பெருசா தெரியும். 580 ரூபா 600 ரூபா ப்ராஃபிட் தெரியும் நமக்கு. குயிக்கா ரிவர்ஸ் ஆயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் இவனை வச்சிருந்தாக்கா நம்ம மாட்டிப்போம். ஸோ திரும்பவும் எப்பனா ப்ராஃபிட் வந்து 80 ரூபாய்க்கு மேல போறப்போ ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 100 குவாலிட்டி வச்சுப்போம். இல்ல பெல் ஃபியூச்சர்ஸ் வந்து இங்க கொஞ்சம் பை மாதிரி காட்டுறான். இந்த கேனல் முடிஞ்சிட்டு ஒரு 3.5 நிமிஷத்துல வந்து இது மட்டும் டெல்டா கிரீனா மாறிடுச்சுன்னா, கிரீன் இதுவும் கிரீனா மாறிச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பை என்ட்ரி போய் பார்ப்போம்.
அவ்வளோதான் ஒரு 200 கிட்ட வந்திருக்குது. அவ்வளோதான் ஜி மொத்தம் நமக்கு. ஐயோ லிமிட்ல கூப்பிட்டேன். அவ்வளோதான் ஜி மொத்தம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு 180 ப்ராஃபிட்ல ஒரு 80% ₹100 நம்ம நெட்டா ப்ராஃபிட்ல நிக்கும். ப்ராஃபிட்ல கொண்டு வந்துட்டோம். இதே பிஹெச்எல் வந்து இன்னொரு 50 செகண்ட் இருக்குது. டெல்டா கிரீன்ல போட்டாங்கன்னா பை சைடு போய் பார்ப்போம். நீங்க 10:30 மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஸோ 10 o'clock மீட்டிங் என்ன ஆச்சுன்னே தெரியல. பாலிசி போட்டாங்க. 6.5% மேடம் மெயின்டைன் பண்றேன்னு போட்டாங்க. ஆர்பிஐல இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை இந்த வாட்டியும். ரேட் அன்சேஞ்சா வந்துருச்சு. சரியான ஃபால். 239 இருந்து 157. சாம்பிள் பயங்கரமாவே இறங்கிக்கிறான் ப்ரோ அவன். அதனால பரவாயில்ல. நல்ல வேலை க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம.
பிஹெச்எல் வந்து பாத்தீங்கன்னா 100 பாலிசி என்ன ப்ரோ சொல்லியிருக்கானுங்க? எது பார்த்தீங்களா? நான் பார்க்கல. ரெப்போ ரேட் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அது யூஸ்வல் தான். நூறு 200 380 வந்து இன்னைக்கு இதுல வந்துச்சு. 380ல ஒரு 100 ருபீஸ் 280 வந்து சாம்பல்ல ப்ராஃபிட். இதுல ஒரு 150 ரூபா ப்ராஃபிட் பெல்லுல. நல்ல வேளை பெல்ல க்ளோஸ் பண்ண, இல்லைன்னா நேடில தான் முடிச்சிருக்கணும். சரியான பாசிட்டிவ் போயிட்டான். இதே மாதிரி ஒரே நான் பிபிசியில் எடுத்திருக்கேன் நான் லைவ் மார்க்கெட்ல ரியல் ட்ரேடே. அருண் ப்ரோ என்ன ஐபி செட்டப்ல கிடைச்சிருக்கா? ஸ்மால் ஐபில இருக்கு ப்ரோ. ஆனா எதுவுமே கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இல்ல. சியூபி சிட்டி யூனியன் பேங்க் செக் பண்ணுங்க. அது எப்போட ஸ்டாக்கா எப்படி? சிட்டி யூனியன் பேங்க் எஃப்என்ஓ ப்ரோ. சிட்டி யூனியன் பேங்க் பெரிய பேங்க் ப்ரோ. நல்ல என்ன அதோட லாட் சைஸ் அதிகம். நல்ல மூவ்மெண்ட்லாம் வரும் அப்பப்ப. ஐபி பிரேக் பண்ணி போயிட்டான் ப்ரோ அவன். நான் பாக்குறதுக்குள்ளயும் போயிட்டான். டார்கெட்டே ஆல்ரெடி டார்கெட் டச் பண்ணிட்டான் ப்ரோ. வெறும் ஒன்லி பையர் என்ட்ரி மட்டும்தான். டார்கெட்டை ரீச் பண்ணி எங்கேயோ போயிட்டான். பாத்தீங்களா? அதான் வச்சுட்டு சியூபி தான் வச்சுட்டு இருக்கேன். எங்கேயோ போயிட்டான். இப்போ ஒரு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோ மூவ் ஆச்சு. இந்த இப்போ நான் அதான் இப்பதான் அதாச்சும் 10க்கு அப்புறம் தான் செக் பண்ணலாம்னு சொல்லி எடுத்தேன். அதுக்குள்ளேயும் எங்கேயோ போயிட்டாங்க. என்னன்னா 1:1 கொடுத்துருப்பேன் போல இருக்கே. கொடுத்துட்டேன், எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். சியூபி நல்ல பேங்க் ப்ரோ. நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் வால்யூம் எப்பயுமே இருக்கும். இல்ல ஆக்சுவலா நம்ம இந்த ஸ்டாக் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா 300 ரூபாய்க்கு ரைட். கீழே உள்ள ஸ்டாக் எடுக்கணும்ல. இவன் கொஞ்சம் மூவ்மெண்ட் எப்பயுமே எய்தர்வே கொடுத்துட்டே இருக்கான். ஒண்ணு கீழே கொடுப்பான், இல்லைன்னா மேல கொடுப்பான். இது நம்ம கேஷ்ல அந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது சியூபில. ஆனா இது குவாண்டிட்டி நிறைய வருமே ப்ரோ. நிறைய குவாண்டிட்டி போடனா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்லாம் வந்து நம்ம குவாண்டிட்டி ஜாஸ்தியா போடும் இல்லையா. நேத்து லிமிட் பையர் கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு 1145க்கு வந்து லிமிட் பையர் கொடுத்துருக்கான் பாருங்க. தெரியுதா? நேத்தோட 1145க்கு 175K கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 2% இது 1:2 கொடுத்துட்டான் ப்ரோ. ஆமா ஆமா சூப்பரா கொடுங்க. ஆக்சுவலா வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு கேஷ்ல. வால்யூம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா நல்ல ஸ்டாக் தான். டாடா மோட்டார்ஸ் சியூபி ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. டாடா மோட்டார்ஸ் 1000 above இருக்கு. மதர்சன்ஸ் அது இருக்கு. பயோகான் செக் பண்ணி பாருங்க. பயோகான் யூபிஎல் பயோகான் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்தியான்.
பயோகானும் கொடுத்துட்டேன், யூபிஎல்லும் கொடுத்துட்டேன். பை ஏதோ என்ட்ரி வந்துருச்சுங்களா? ஆ ஆமா, பிரேக் அவுட் ஆயிருக்கான். மதர்ஸ்ன்னு எல்லாமே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நம்ம தான் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டோம். இல்ல நான் வந்து இன்னைக்கு இதுல ட்ரேட் பண்ற ஐடியாலே இல்ல நான் இன்னைக்கு இதுல. இல்ல சொல்றேன், அவன் கொடுத்துருக்கான், நம்ம அது அந்த இது கவனிக்கல. பார்க்கல. ஆமா. டாடா மோட்டார்ஸ் நியர் பைல தான் இருக்கிறான். டாடா மோட்டார்ஸ் கொடுத்துட்டான் ப்ரோ, ஆல்ரெடி பிரேக் ஆயிட்டான். இல்ல இப்போ ஆனா இப்பயும் நியர் பைல தான் இருக்கிறான். ஒரு 3 ரூபா கொடுத்துட்டு திருப்பி டச் பண்ணி திருப்பி ஏறி இருக்கான். ஒரு 50 ஷேர் மட்டும் வாங்குவோம் டாடா மோட்டார்ஸ்ல. ஜாஸ்தி வேணும், 50 ஷேர் மட்டும் வாங்கிட்டேன். ஒன் 1058 உள்ள போதா? ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கிற மாதிரி தெரியறான். ஆறு ப்ரோ, டாடா மோட்டார்ஸ் ஃபியூச்சரும் ஸ்பாட்டும். ஆக்சுவலா ஆமா ஆமா. ஸ்பாட் வந்து கொஞ்சம் பிரீமியத்திலே இருக்குது. பூனாவாலா கார்பரேஷன் சொல்லிட்டு கேஸ் செக்மெண்ட்ல அவன் பாட்டுக்கு எங்கேயோ ரீச் ஆகி போயிட்டான் ப்ரோ. 10 பூனாவாலா பாயிண்ட் பிங்க் கார்பா. பூனாவாலா கார்பின்கா அவன் தான். பூனாவால் கார்பு. ஆனா நமக்கு டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா ஏன்னா பயோகான் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும், அதனால நான் பயோகான் போக மாட்டேன். ஜீல நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க. பூனாவாலா கார் பாருங்களேன், பூனாவாலா கார் இருங்க, பின் கார் யூபிஎல் பாப்பீங்களா அது? ஒரே நிமிஷம். யூபிஎல்லும் ஒன்னும் டார்கெட் கொடுக்காம இங்க தான் நிக்கிறான். அவங்கள ஒரு 50 ஷேர் போகும். சியூபி எங்க எங்கேயோ போயிட்டான். இப்ப சொல்லுங்க, பூனாவாலா பிங்க் கார்ப்பு. பூனாவாலா ஃபின் கார்ப்பு எடுத்துட்டேன். அது பாருங்க, நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் போயிருக்கான். ஆனா நமக்கு அதை நோட் பண்றதெல்லாம் முடியல. நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றதுனால இது மிஸ் ஆகுது, அந்த மாதிரி இருக்கு. இல்ல அப்படி கிடையாது. நமக்கு என்ன ஒண்ணு ஆச்சுன்னா, நம்ம ஒரே ஆள் வந்து நிறைய ஸ்டாக் பார்க்க முடியாது இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் மேட்ரு. நான் யூபிஎல் டாடா மோட்டார்ஸ் ரெண்டு ட்ரேட் போய்க்கிறேன். 50 குவான்டிட்டி. யூபிஎல் இது ஐபி பிரேக் அவுட்டா? ஐபி பிரேக் அவுட் தான். திருப்பி டச் பண்ணிட்டான் போல இருக்கு லோவ. டாப் பிளஸ் இந்த பாயிண்ட்ல வச்சுப்போம். யூபிஎல் 5 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துருக்கான் ப்ரோ. எங்க ப்ரோ? யூபிஎல் 5 மினிட்ஸ்ல 10-5க்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துருக்கான். பைக்கா? ஆமா 10-5. ஆமா ப்ரோ. நல்ல ஆக்சுவலா இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு இங்க போயிருக்கான். இங்க எங்க இருந்து? போயிருக்கான். 50.75ல இருந்து 52.8. அது ஓகே, பரவாயில்ல. 2 நம்ம அதை பாயிண்ட் பார்க்கலல்ல.
நல்லா தான் கொடுக்குறாங்க. ஸோ யூபிஎல் வந்து இங்க தொட்டுடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் இந்த பாயிண்ட் தொட்டுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். ட்ரிப்ளா செக் பண்ணுங்க ப்ரோ. இந்த ஒரே நிமிஷம். பிரேக் கொடுக்க போறேன். சிப்லா ஆனா அது நார்மலா தான் என்னன்னு தெரியல. அது நார்மல் ஐபியா இல்ல என்ன மாதிரி ஐபின்னு தெரியல. செக் பண்ணலாம். சிப்லா வந்து 30.98. 28.7 தானே ப்ரோ ஐபி? ஐபி இல்ல, நான் இது நேத்தோட ஒன் டே டைம் இதோட ஐபி இது பாக்குறேன், ஏடிஆர் பாக்குறேன். ஓகே ஓகே. 30.9. 100% ஆல்மோஸ்ட் 90% வேலிட் இல்ல. இந்த 9 பாயிண்ட்ஸ் தான் வரணும். 28 இருக்கு. 28 பிளஸ் இருக்கு. அப்போ அது வேலைக்கு மேல போயிட்டான். ஓகே. டார்கெட் வந்து 57. நம்ம ஒரு 2 பாயிண்ட் உள்ள வச்சுப்போம். 58.4 57.4 வச்சுப்போம். Zero 57.4 50 quantity. $52.3. $53.85. If 3 next வந்து ஒரு $3. 50.2 53.2.
552.1. ரெண்டுத்துக்கும் டார்கெட் போட்டு வச்சுட்டேன். டாடா மோட்டார்ஸ்க்கும் இதுக்கும் யூபிஎல்க்கும். இங்க பாத்தீங்களா நிஃப்டி இந்த கேண்டல்ல 150K டெல்டா வந்து போட்டிருக்கான். செம செல்லிங் ப்ரெஷர். அங்கிருந்து கொஞ்ச நேரத்திலேயே 105K டெல்டா போட்டிருக்கான், பையிங் ப்ரெஷர். நம்ம செல்லிங் ப்ரெஷர்ல போமா பையிங் ப்ரெஷர்ல போமான்ற டவுட்ல தான் நம்ம இருப்போம். ஸோ இண்டெக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா யூபிஐ நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டா போலயே. அதே மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஹோல்ட் பண்ற மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. இந்த ட்ரேட் நம்ம டைம் முடிகிறவங்களும், ஏன்னா 11 o'clock எனக்கு ஒர்க் இருக்கு, அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். எவ்வளவு ப்ராஃபிட்டோ லாஸோ. நான் அதோட ஒரு 2:30 மணிக்கு தான் மார்க்கெட் பக்கமே திரும்பி வருவேன். 2-2:30 தான். நீ ட்ரேட் இருக்காது போல இருக்கு. ட்ரேடெல்லாம் விட்டுற வேண்டியதுதான். ஆக்சுவலா இப்ப இந்த கேண்டில் பாருங்க, இது கேண்டில் கிரீனாவும் டெல்டா கிரீனாவும் முடிஞ்சா பை போலாம் இந்து பெட்ரோல. ஆனா இன்னொரு 30 செகண்ட் தான் இருக்கு. வாய்ப்பு இருக்குமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்து பெட்ரோல் ரெட்டா தான் முடியும். இதுவும் பிபிசி எல்லாம் இங்கதான் போட்டிருக்கான். இங்கும் அதேதான். இது ரிவர்சல் செட்டப்பா? ஆமா. இல்ல ப்ரோ, அதெல்லாம் எதையும் நீங்க அவ்வளவுதான். ரிவர்சலே எதுவுமே பெருசா வரல. டாடா மோட்டார்ஸ் நல்லா இறங்குறான். எஸ்எல்க்குள்ள ஹோல்ட் பண்ணுவோம். எஸ்எல் வச்சுட்டா வெளியே வந்துடும். ப்ரோ விடிஎல் கூட ரிவர்சல் பேட்டர்ன் போட்டிருக்க மாதிரி இருக்கு. டெல்டா கேண்டல் ரெட் ஆகுறான்ல, நான் பார்த்தேன் இதை நானு. கேண்டல் ரெட், பட் ஆனா வந்து அப்ப எடுக்கக்கூடாது. இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். ஃபாலோ அப் வந்து ரெட் போட்டான்ல, நமக்கு இதுவும் முக்கியம் இல்ல. அதுதான் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு இப்ப டெல்டா கிரீனா இருக்குது பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா மாட்டிப்போம். ரெண்டுமே கரெக்டா இருந்தா போலாம், எல்லாம் விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணா இதுதான் அப் ட்ரெண்ட் போலாம்னு. அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஃபாலோ அப் கேண்டலும் கிரீனா இருக்கணும், டெல்டாவும் கிரீனா இருக்கணும் எல்லாமே. ஆமா. அதாவது இங்க நீங்க மேக்ஸ் டெல்டா மின் டெல்டா பார்க்கணும் அவசியம் கிடையாது. டெல்டா மட்டும் பார்த்தா போதும் செகண்ட் கேண்டலுக்கு. ஆனா டெல்டா என்ன ப்ரோ? அதான் ஃபாலோ அப் கேண்டில் வந்து கிரீனாவும் இருக்கணும், இதுவும் வந்து கிரீனாவும் இருக்கணும். மேக்ஸிமம் மினிமம் டெல்டாவும் கிரீனா இருக்கணும். நீங்க மேக்ஸ் மினிமம் முட்டுருங்க, வெறும் டெல்டா. வெறும் டெல்டா மட்டும் கிரீன்ல இருக்கணும். ஆமா. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. இது இருந்தா நீங்க பை ட்ரேட் போலாம். அப்போ அதுல நீங்க எப்ப போனோம்னா அந்த செகண்ட் கேண்டலோட ஹை இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் போகணும். ஓ, செகண்ட் கேண்டலோட ஹைய பிரேக் பண்ணனும். ஆமா, அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுல. தேர்ட் கேண்டல்ல சொல்றீங்க? தேர்ட் கேண்டலோ இல்ல ஃபோர்த் கேண்டலோ என்ன பண்ணனும், அந்த கேண்டல் ஹைய பிரேக் பண்ணா போலாம், இல்ல விட்டுறலாம். ஓகே 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 ஓகே.
ஸோ இன்னும் ஒரு 25 செகண்ட் தான் இருக்குது. யூபிஎல் பார்ப்போம். டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வெளியே வந்துருக்கும். ப்ரோ ஸ்டாக்ல வந்து நீங்க ட்ரெண்ட் ரிவர்சல் இத பார்த்துட்டு தான் என்ட்ரி இதுவே போடணுமா ப்ரோ? இது சொல்றீங்க? இப்போ நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்தோம் பாத்தீங்களா? ஆமா. இந்த பேட்டர்னை வச்சு தான் வந்து என்ட்ரியே போடணுமா? நான் வந்து அது தனி செட்டப் ப்ரோ. அது ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. ஸ்கேல்பிங் பண்றோம் இல்லையா, ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் நல்லா இருக்கும். அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் மெத்தட் நல்லா இருக்கும். ஆமா, ஓகே 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 ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு யூபிஎல் மேல நம்பிக்கை இல்ல. நான் யூபிஎல் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ராஃபிட்டோ லாஸோ 10 ரூபாய் லாஸ்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். யூபிஎல் க்ளோஸ் பண்ணிட்டேன். நானு டாடா மோட்டார்ஸ் மட்டும் வச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் ப்ரோ லாஸ்ட் ட்ரேட். இல்ல டாடா மோட்டார்ஸ் முடிச்சிட்டுனா கிளம்பிடுவேன். அதே எனக்கு ஓவரால் லாஸ்ல வந்தாச்சு. எத்தனை நாளைக்கு ப்ரோ மார்க்கெட் எப்படியே இருக்கும்? ஒரு இதே கிடைக்கலையா? ஒரு 2 வீக்ஸா எதுவுமே இல்ல நம்மளுக்கு. இல்ல நல்லா தான் இருந்தது. 2 வீக்ஸ் இந்த இதுல கிடைச்சது தானே இருக்குது. இல்ல அந்த நம்ம மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ செட்டப் எதுவுமே கிடைக்காம இருக்கு. அது பரவாயில்ல ப்ரோ. நம்ம ட்ரேட் கிடைக்காதே நம்ம ட்ரேட் பண்ணலாம், நல்லது தானே. எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்து தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு பிப்ரவரி மாசம் கொஞ்சம் பெரிய லாஸ் வந்துச்சு எனக்கு. ஒரு 3-4 டேஸாவே ட்ரேட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ண ட்ரேட் இல்லாத இல்ல. அதுதான் ப்ரோ, அது மார்க்கெட் ட்ரெண்ட் அந்த சென்டிமெண்ட் எப்படி தான் மூவ் ஆகும் நமக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்குது மார்க்கெட். சோ அதனால இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரேட் அவ்வளவு மேக்ஸிமம் கிடைக்காதப்போ சும்மா இருந்துடலாம். ஏன்னா என்னோட இதுல நான் அப்படிதான் மாட்டினேன். ஒரு பிப்ரவரி மாசம் பெரிய 40,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்தேன். 15 நாள் சரிங்களா. அது எல்லாமே ட்ரேட் கிடைச்சிச்சு, எல்லாமே கரெக்டா பண்ணேன். 40,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்தேன். 1 லட்சம் ரூபாய் வச்சு கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன்ஸ். அது என்னாச்சுன்னா ஒரு 1 வீக்கா ட்ரேட் அந்த அளவுக்கு சரியா வரல, கிடைக்கவே இல்லை. ட்ரேடே கிடைக்காம இருக்குது, நமக்கும் இன்கம் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ட்ரேட் இல்லாத அன்னைக்கு போனேன் சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து ஒரே நாள்ல 20,000 ரூபாய் போச்சு. ஃப்ரைடே ஒரு நாள், அது ஃப்ரைடே. அது அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆச்சுன்னா மண்டேவும் அது மாதிரி ட்ரேட் கிடைக்கல. சரி நம்ம ஃப்ரைடே லாஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு மண்டே அது மாதிரி ட்ரை பண்ண, மண்டேவும் 20,000 லாஸ். 2 நாள்ல நம்ம கஷ்டப்பட்டு வந்த எல்லாமே போச்சு. அப்ப முடிவு பண்ணேன், ட்ரேட் இல்லாத அன்னைக்கு இனிமே நம்ம ட்ரேடே கை வைக்க கூடாது. அது ஒரு நாள் ஆனாலும் சரி, ஒரு மாசம் ஆனாலும் சரி, ட்ரேடை கை வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருந்த கண்டிஷன்ல தான் வந்து இந்த ஸ்கேல்பிங் மெத்தட் நான் இந்த இது கண்டுபிடிச்சேன். சரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரேட் இல்லாத அன்னைக்கு. ஏன்னா ட்ரேட் பண்ணாம நானும் இருக்க மாட்டேன், கண்ட்ரோல் ஆகாது. எனக்கும் கையில கேஷ் இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணணும் தான் தோணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு போது தான் இந்த ஸ்கேல்பிங் பண்றதுக்கு இந்த மெத்தட் கிடைச்சிச்சு. இதை டெஸ்ட் பண்ணேன். ஒரு 4-5 மாசமா டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அதனால அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன், நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. டாடா மோட்டார்ஸ் என்னதான் சொல்ல வராங்க. பையிங் மாதிரி தான் தெரியுது டாடா மோட்டார்ஸ். ஆனா இறங்கிட்டு வரலாம்.
அதான் ப்ரோ இங்க வந்துச்சுன்னா டாடா மோட்டார்ஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியதான். வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ப்ரோ மேக்ஸிமம் ஐபி ஸ்டாக்ல ஐபி வந்து ரிஸ்க் தான் ப்ரோ. அதை நம்ம அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல ஸ்டாக்லயே நமக்கு டார்கெட் கொடுத்துருக்குது. ஸ்டாக்லயே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது ஏதாவது 1 or 2 தான் ப்ரோ. மத்தபடி மெஜாரிட்டியா நமக்கு ஆக்சுவலா இருங்க, நான் அவர் சொன்னாருன்னு அப்படியே எடுத்துட்டேன். இது எந்த ஐபின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. அவருக்கு எப்படியும் ஃபில்டர் ஆகி வர்றது நார்மல் தான். ஸ்மால் ஐபி தான் ப்ரோ ஃபில்டர் ஆகி வருது. இல்ல ப்ரோ சம்டைம்ஸ் நான் இது சேர்ந்து வந்துருது, நார்மலும் சேர்ந்து வந்தது. அது நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 32.94 ஓகேவா? 32.94னா 0.3 9.8 இருக்கலாம் சார். 10 வச்சுப்போம். ப்ரோ ஐபி 19 ப்ரோ டாடா மோட்டார்ஸ். ஓ ஓகே ஓகே. நார்மல் ஐபில தான் வருது அது ஆக்சுவலா. இது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு இதாகி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இல்ல இல்ல உங்களுக்கு அப்படி இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மல் ஐபி தான். இப்போ இது அப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆப்ஷன் ஆகுதான்னு பாக்கணும். ஏபிசி ஆக்சுவலா ஃபெயில்ட் ஆப்ஷன் தான் நடந்திருக்குது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் லோ பிரேக் பண்ணாதான் ட்ரேட் பண்ண. அப்ப நான் டாடா மோட்டார்ஸ் எனக்கு ஹோல்ட் பண்றது வேஸ்ட். அது பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். டோட்டலா இன்னைக்கு ப்ராஃபிட் லாஸ் எவ்வளவு ப்ரோ இருக்கீங்க? இன்னைக்கு அப்போ நெட்டா 0 தான் இருக்கும். 0 ஆயிடுச்சுங்களா? இப்பதான் 400 300 லாஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா. மேக்ஸிமம் ஸ்டாக்ல ஐபி அவாய்ட் பண்றது பெட்டர் தான் ப்ரோ. ப்ரோ இது ட்ரேடே கிடையாது. டாடா மோட்டார்ஸ் பை ட்ரேடே கிடையாது இது. சரி அவர் ஃபில்டர் ஆயிட்டு வந்துச்சு சொல்லி பண்ணேன். பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. அப்ப அந்த ஸ்கேனர் கொஞ்சம் பாருங்க ப்ரோ. இல்ல ஸ்கேனர் பண்ணீங்களா? ஆமா ஆமா அந்த இதுதான் அவர் பண்ணுவார்ல பேக் டெஸ்டிங் தான். அதுவும் லைவ் மார்க்கெட்ல தானே பண்றோம். இப்ப நம்ம பண்றதா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நானா கேஷ்ல உங்க ரியல் அக்கவுண்ட்ல பண்ணீங்களா இல்ல இதுல பண்ணீங்களா? இல்ல டெமோ அக்கவுண்ட் தான் ப்ரோ. டெமோ அக்கவுண்ட்ல. ஓகே. கேஷ் இப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் தான் கேஷ் வச்சே பண்ண போறேன். என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டுது கரெக்டா அந்த 10-15க்கு அப்புறம் அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகி மாறிடுது. அதை நான் செக் பண்றேன். நான் அது சாப்பிங்ல நீங்க ஷேர் ஒண்ணுக்கு அது கொடுங்களா ப்ரோ கொஞ்சம் எனக்கு. சரி அது அப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் 11 மணி ஆயிடுச்சு, நான் வேலை இருக்குது. சரி நீங்க மீட்டிங் கட் பண்ணிப்போம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இன்னைக்கு ஏதாச்சும் புதுசா கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டோம் ப்ரோ. ட்ரெண்ட் ரிவர்சல் தான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கோம். சில ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்ப டாடா மோட்டார்ஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த லோ பிரேக் பண்ண டேவோட லோ பிரேக் பண்ணுச்சுன்னா ஐபி நார்மல் ஐபில வந்து ஆக்சுவலா இப்ப டவுட் கேட்டிருந்தேன். அதாவது ஃபெயில் ஆக்ஷன் தப்பு தப்பா பாத்துருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு கிளியரா கொடுத்துருக்கான் பாருங்க. ஃபெயில்ட் ஆக்ஷன் என்னன்னா இப்போ இது வந்து நமக்கு நார்மல் ஐபி தான் சரிங்களா? டாடா மோட்டார்ஸ் ஏ பீரியடு பி பீரியட் வந்து இப்படி கொடுத்துருக்கானா? இப்போ இந்த ஏவோட ஹைய வந்து பிரேக் பண்ணது எது? அதாவது ஏவோட ஹை தான் வந்து ஐபியோட ஹை கரெக்டா? ஓகே. ஐபி ஹைய யார் பிரேக் பண்ணது உங்களுக்கு? ஐபி ஹை வந்து சி பீரியட் பண்ணிருக்கான். சி பீரியட் பிரேக் பண்ணானா? சோ உங்களுக்கு ஃபெயில்ட் ஆக்ஷன்னா என்ன நடக்கணும்னா இந்த சி பீரியட் கேண்டல் ஓகே பிரேக் பண்ணிருக்கானா? இந்த ஹை இங்க பிரேக் பண்ணிருக்கானா? நான் மார்க் பண்றேன் இருங்க. சொல்லி தரணும் நினைச்சுன்னா கரெக்டா நீங்க மாட்டுச்சு பாருங்க. ஹை இங்க பிரேக் பண்றானா? ப்ராபபிலி டார்கெட் வந்து இங்க இருந்திருக்கும் சரிங்களா? ஆனா என்ன பண்றான், பிரேக் பண்ணிட்டு டார்கெட்டை கொடுக்கல. அதுக்கு முன்னாடி என்ன பண்றான்,
வந்து உள்ள க்ளோசிங் வச்சிட்டான் இல்லையா? ஓகே. சோ இந்த மாதிரி வந்து உள்ள க்ளோசிங் வச்சானா இதுக்கு பேர் தான் ஃபெயில்ட் ஆக்ஷன். அதாவது பை சைடு வந்து என்ட்ரி கொடுத்துட்டு ஆனா பையரால் என்ன பண்ண முடியல, டார்கெட் நோக்கி கொண்டு போக முடியல. சோ ஃபெயில் ஆயிட்டான். ஓகே. க்ளோசிங் வந்து என்ன பண்ணிட்டா ஐபி ரேஞ்சுக்குள்ளே வச்சுட்டான். சோ இதுதான் ஃபெயில்ட் ஆக்ஷன். ஓகே. ஓகேங்களா? எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அதே கேண்டில் என்ன பண்ணிடணும் வந்து உங்களுக்கு உள்ள க்ளோசிங் வச்சுன்னா டார்கெட்டும் கொடுக்க கூடாது. ஆமா, டார்கெட்டை தொடாம வந்து உள்ள க்ளோசிங் வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபெயில்ட் ஆக்ஷன். ஆக்சுவலா நீங்க தான் ஃபெயில்ட் ஆக்ஷன் தப்பா புரிஞ்சிருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ப்ரோ, நீங்க தான். ஆக்சுவலா நான் எதை சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பயாச்சும் சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா கரெக்டா டாடா மாடல்ல கிடைச்சிருக்குது. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் சப்போஸ் டி பீரியடும் உடைச்சு மேல போயிட்டு உடைச்சு திரும்ப அகைன் அவனும் உள்ளார வந்தானா அதுவும் ஃபெயில்ட் ஆக்ஷன் தானே கன்சிடர் பண்ணுவோம்? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெயில்ட் ஆக்ஷன். நம்ம இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணிடணும், இதுக்கப்புறம் மேல போனோம்னா பை பக்கம் போக கூடாது. இதுக்கப்புறம் எங்க மேல உடைச்சாலும். ஓகே ஓகே. ஆப்போசிட் சைடுல கீழ பிரேக் அவுட் பண்ணா மட்டும் என்ட்ரி போடலாம். என்ட்ரி போடலாம். ஓகே. அது நார்மல் ஐபியா இருந்தா, இதே வைட் ஐபியா இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ சி பீரியட் கொடுக்காம டி பீரியடோ இல்ல இ பீரியடோ பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் க்ளோஸ் உள்ள வச்சானாக்கா அதுதான் ப்ரோ சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணது. ஆமா. இப்போ சி பீரியட் பிரேக் அவுட் பண்ணாம டி பீரியட் பிரேக் அவுட் பண்ணதுன்னா அதுவும் இதே மாதிரி நடக்கணும். சோ பிரேக் அவுட் கொடுக்கிறது தான் கணக்கே. உங்களுக்கு எந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அதை தான் நீங்க ஃபெயில் ஆக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இல்ல அந்த மாதிரி சிஇஓ இல்ல டிஇ எது ஃபர்ஸ்ட் ஃபெயில்ட் ஆக்ஷன் கொடுக்குதோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி போலாமான்னு கேக்குறேன். என்ட்ரி போலாம். போலாம். அதான் சொல்றேன். எப்படின்னா நான் சொல்லி இப்ப கிளாஸ் சொல்லிப்போம் பாருங்க, மேக்ஸிமம் வந்து ஜே வரைக்கும் பாத்துக்கோங்க. அதாவது ஜேல என்ன பண்ணிடணும், இப்படி மேல பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே வந்துடணும். ஜே வரைக்கும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, ஜே அதாவது ஒரு டி பீரியட் வந்து மேல இப்படி போற மாதிரி போயிட்டு உள்ள வந்துட்டு ஒரு ஹெச் பீரியட்ல வந்து இந்த மாதிரி கீழே உடைக்கிறானாக்கா நீங்க போலாம். இல்ல ஹெச்ஓ இல்ல ஐயோ ஜே வரைக்கும் நீங்க போலாம். ஆப்போசிட்ல பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஜே தாண்டிச்சுன்னா விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே. ஃபெயில் ஆப்ஷன் சொல்றேன். சார் கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்களா? அதே போலதான் டவுன் சைட்லயும் இப்ப என்ன பண்ணும், இதே மாதிரி கேண்டில் வந்து கீழே பிரேக் அவுட் கொடுக்கும். டார்கெட் போகாம திருப்பி வந்து உள்ளே முடிஞ்சிரும். அதே கேண்டிலே உள்ள முடிஞ்சிரும் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. எல்லாமே பாருங்க 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஓகே ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி முடிஞ்சிட்டா நம்ம ட்ரேட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். சரி, நம்ம ஃபெயில் ஆப்ஷன் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ஆப்போசிட்ல பிரேக் அவுட் கொடுக்கறதுல வெயிட் பண்ணணும், இல்ல ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னொரு டவுட். இப்போ சொல்லுங்க. டவுன் ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்ல இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு அது டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் உங்களுக்கு காட்டுறேன். நேத்து பேங்க் நிஃப்டில கொடுத்தான். அத நான் லைவா நேத்து நான் பார்க்கல. பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எங்க ப்ரோ வீடியோவே ரெக்கார்ட் பண்ண முடியல ப்ரோ, சரியா வர மாட்டேங்குது எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சாங்காட்டியும் டச் விட்டு போயிடுச்சு. ஆக்சுவலா இங்க வந்து பை கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. பேங்க் நிஃப்டி இதோ கொடுத்துருக்கான் பாருங்க, தெரியுதுங்களா? இதுதான் செல்லு, தெரியுதா ப்ரோ? இந்த கேண்டில் செல்லுக்கு. ஓகே 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 ஓகே. சோ இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணணும். ஏன்னா இதுதான் கன்ஃபார்ம் பண்ற கேண்டில். இந்த லோ வந்து இங்கே பிரேக் பண்ணிட்டான். அதாவது செகண்ட் கேண்டில் வந்து ரெட்ல இருக்கணுமா ப்ரோ? ஆமா, செகண்ட் கேண்டில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்றது. கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து நமக்கு கேண்டில் ரெட்டா இருக்கணும், டெல்டா ரெட்டா இருக்கணும். ரெண்டுமே ரெட்டா இருக்குதா? ஓகே ஓகே ப்ரோ. இதுல நீங்க மேக்ஸ் டெல்டா விட்டுருங்க, மின் டெல்டா விட்டுருங்க. ஆனா நமக்கு தேவை டெல்டாவும் கேண்டில் கலரும். ஓகே. ரெட்லயே போட்டிருக்கானா அப்போ இது ட்ரெண்ட் வந்து திரும்ப போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரு திரும்புறதுக்கு முன்னாடியே இங்க நமக்கு இண்டிகேஷன் பண்ணிட்டா திரும்ப போறேன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ப்ரோ. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு எங்கேயே நம்ம ட்ரேட் போயிருப்போம். இந்த நெக்ஸ்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் இங்க பாருங்க லோ சின்னதா தொட்டுட்டு தான் மேல போயிருக்கான், உடைச்சிட்டு தான். இப்போ பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் கேண்டிலே வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான் ப்ரோ. ஆனா தேர்ட் கேண்டிலுக்கு வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. தேர்ட் கேண்டிலே நம்ம என்ட்ரி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தான் என்ட்ரியே போகணும். இங்க பாருங்க, இது வந்து பிரேக் அவுட் பிடிச்சுன்னா பாக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுது எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு.
ஓகே இந்த கேண்டலோட லோ பிரேக் பண்ணுமா ஹையை பிரேக் பண்ணுமாலாம் கணக்கே எடுத்துக்காதீங்க. எந்த கேண்டல் ஓகே கன்ஃபர்மேஷன் கொடுக்கு, செகண்ட் கேண்டல் தான் நம்ம கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலோட லோ பிரேக் பண்ணணும் செல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் விட்டுருங்க, இது வந்து உங்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபை தான். ம் நீங்க வேணா என்ன பண்ணலாம், இதோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரீவியஸா ஸ்விங் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்விங் நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகே 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 ரிஸ்க் அந்த டிஸ்டன்ஸ் அதாவது உங்களோட என்ட்ரில இருந்து இந்த ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதுன்றதை பொறுத்து நீங்க வந்து இங்க வைக்கலாமா இல்ல தள்ளி மேல வைக்கலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஸோ நான் மோஸ்ட்லி ஸ்கேல்பிங்கிறதுல ஸ்டாப் லாஸ் வந்து நான் பெருசா கவனிக்க மாட்டேன். நான் அந்த டைம்ல வந்து ட்ரெண்ட் நல்லா சூப்பரா இருக்குனாக்கா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னா மொமெண்டமே ஸ்டாப் லாஸ் வைக்காம அப்படியே போயிடும். சப்போஸ் மொமெண்டம் சரியில்லை, ஒரு மாதிரி சைட் வைஸ்லயே போகுதுன்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கேயோ இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்விங் நியர்பை எங்கன்னா அங்க வச்சுக்கோ நான். ஓகே ஓகே ஸோ எந்த கணக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதோட லோ பிரேக் பண்ணும்போது ட்ரேட் போயிடலாம், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ட்ரேட் போனீங்கன்னா நீங்க டார்கெட் வந்து இப்போ ப்ரீவியஸா ஸ்விங் இருக்கு இல்லையா, ம் ஸோ இங்க வந்து கொஞ்சம் இப்படி திரும்பி இப்படி வந்துட்டு மேல போயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல்லா வெயிட் பண்ணாம இந்த லோல டார்கெட்டை புக் பண்ணலாம். ஓகே அப்படி ஓகே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்க புக் பண்ணலாம். ஓகே அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லோ, ஆக்சுவலா இதுதான் ரொம்ப சைட்வேஸ் போயிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒண்ணு இந்த இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தூரம் கீழே வந்திருக்கான் பரவாயில்ல சொல்லணும் பண்ணுங்க, இங்கே கூட புக் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓ அதோட டார்கெட் அது. அதே மாதிரி பாருங்க, தொடர்ந்து வந்து இங்க செல்லுலே வந்துட்டானா, இங்க ஆமா வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இங்க பாருங்க ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி பை கொடுத்துருக்கான் கன்ஃபர்மேஷன் ம் இந்த ரெண்டு கேண்டில். அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம், கரெக்டா இங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ண உடனே செல் என்ட்ரி கிடைக்கும் போது திருப்பி செல் என்ட்ரி சாரி பை என்ட்ரி கிடைச்சிருக்கு பாருங்க, பை என்ட்ரி இங்க. சோ இந்த ஓகே ஹையை உடைக்கும் போது நீங்க தாராளமா ட்ரேட் போகலாம். சோ இங்கே உடைச்சிருக்கான். ம் ம் சோ அங்க இருந்து நல்ல ஒரு ஸ்விங் நல்லா மேல போயிட்டான். சோ நம்ம இவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன ம் பண்ணலாம், இங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிருக்கலாம், அதுக்கப்புறம் இங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஏன்னா இங்க இவ்வளவு தூரம் போயிருக்கு, நம்ம அப்ப இவ்வளவு தூரம் போச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம தப்பு. ஓகே ஓகே நம்ம செட்டப் படி நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸா ஸ்விங் எங்க இருக்கு, இங்க ஸ்விங் இருக்கு, இதோட ஹை நம்ம ரீசெண்டா பாத்துருவோம். அப்ப இங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணு. இதே நம்ம ம் 2-3 லாட்டா போறோமா, அப்ப நெக்ஸ்ட் ஸ்விங் எங்க இருக்குன்னா இங்க ஸ்விங் இருக்கு, அப்ப இங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும். ஓகே ஓகே சோ இப்ப அதுக்கு அடுத்தது எங்க இருக்கு, இந்த இடத்துல ஸ்விங் இங்க இருக்கு, இங்க கொஞ்சம் புக் பண்ணு. ம் அதையும் தாண்டி போகுதுன்னா இந்த மாதிரி இடத்துல. ம் சோ நீங்க வந்து எங்க ப்ராஃபிட் புக் பண்ணுன்றது நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா ஸ்கேல்பிங் ரொம்ப நாளா வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஓகே ஆக்சுவலா வந்து அவன் இதுக்கு தான் வரான், அவன் டாடா மோட்டார்ஸ் வந்து லோ உடைக்கிறதுக்கு தான் வரான். ம் ம் நேத்த கொடுத்துருக்காங்க டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலா ஆனா மார்க்கெட் முடியறப்ப கொடுத்துருக்கான். இல்ல இன்னைக்கு காலையில தான் ப்ரோ இது, தெரியுதுங்களா? ம் ம் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ற செல் பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு, இது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன். சோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த லோ பிரேக் பண்ணும்போதே ட்ரேட் போயிடலாம். ம் நீங்க டார்கெட் எங்க புக் பண்ண முடியும்னா, ஆக்சுவலா இவ்வளவு தூரம் பெருசா வருது, அவ்வளவு தூரம் வைக்க முடியாது. ஆக்சுவலா இதுல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி எங்கேயுமே காட்டல, ஸ்விங் மாதிரி எதுவுமே காட்டல. ஏன்னா அதை பார்சல் புக் பண்ணி கொண்டு வந்திருந்தா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுல இந்த மாதிரி டைம்ல பண்ண முடியுன்றது. ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா அங்க ஸ்விங் எதுவுமே ப்ரீவியஸா இல்ல இல்லையா, போறப்ப நான் டக்குன்னு மேல போயிட்டான் இல்லையா. ம் 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 சோ அதனால நமக்கு இங்க செல் என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம எங்க டார்கெட் புக் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை நமக்கு ஆக்சுவலா. ம் வேணும்னா இந்த ரெண்டு இடத்துல பெரிய பெரிய குவான்டிட்டி வரதுனால இங்க வந்து வச்சிருக்கலாம். ஆனா நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது எங்கதான், ஏன்னா இங்க நம்ம திரும்பிச்சுன்றதுனால பார்த்து நம்ம சொல்றோம் இங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. பட் லைவ் மார்க்கெட்டை பாக்குறப்ப நம்ம இது யோசிக்க மாட்டோம். ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ, மீட் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, 11 o'clock ஆயிடுச்சு. நாளைக்கு ஓகே பார்ப்போம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இது ரிப்பீட் பண்ணி பார்க்கணும்னா நான் ஈவினிங்ல வந்து நான் அப்லோட் பண்றேன், வீடியோ அப்லோட் பண்றேன். சரிங்க சரிங்க ப்ரோ. யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரே தான் ப்ரோ, அந்த ஸ்கிரீன்ஷாட் மாதிரி ஒரு சின்னதா ஒன்னு எடுத்து மட்டும் சென்ட் பண்ணீங்கன்னாக்கா நாங்க அதை வச்சு இது பண்ணிக்கிறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பை பை. நீங்க அந்த க்ளோஸ் மெட்டீரியல் சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுவீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேக்குறேன் ப்ரோ. இல்ல நான் ஆக்சுவலா கோர்ஸ் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் நானு. ம் அப்போ வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஆக்சுவலா இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் இமேஜ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நானு. சரி சரிங்க ப்ரோ. சரிங்களா? சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகேங்க ப்ரோ.